கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு இப்ப இரண்டாவது திருமணம் ஏற்பாடாயிருக்கு. கடந்த 2010 வருஷம் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் தொழிலதிபரான அஸ்வினுக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு தேவ் அப்படின்னு ஒரு மகனும் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2017 வருஷம் சென்னை ஹைகோர்ட் மூலியமா 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அடுத்து யாரை திருமணம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு இப்போ கோவை எக்ஸ்-எம்எல்ஏ பொன்முடியோட மகனான விசாகனை திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. இவங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சதாகவும் அதை தொடர்ந்து கடந்த ஜனவரி 7 திருப்பதியில ஸ்பெஷல் தர்சன் மூலியமா அவங்களுடைய இன்விடேஷனுக்கு ஆசீர்வாதம் வாங்கினதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதே மாதிரி திருமணம் எப்ப நடக்க போகுது அப்படின்னா வர பிப்ரவரி 11 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய கிராண்ட் ரிசப்ஷன் சென்னையில இருக்கிற எம்சிஆர் நகர்ல லீலா பேலஸ் அப்படின்ற ஹோட்டல்ல நடக்கிறதாகவும் இதுக்கு நிறைய திரைத்துறை பிரபலங்கள் விஐபிஸ் அப்புறம் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு நிறைய இடத்துல இருந்து வாழ்த்துக்கள் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படத்தை பத்தின ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2.0 படத்தை தொடர்ந்து பேட்டை படமும் ரிலீஸ் ஆனதுனால 2 படத்துக்கும் தமிழ்நாட்டுல வசூல்ல ஓரளவுக்கு இருந்தாலும் உலக லெவல்ல சாதனை பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏஆர் முருகதாஸோட கதைக்கு ஓகே சொல்லியிருக்கிற ரஜினிகாந்த் அடுத்த படத்துக்கு யார் ப்ரொடியூசர் அப்படின்றது இன்னும் உறுதியாகாத நிலையில ஏஜிஸ் நிறுவனம், சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இவங்கெல்லாம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு கலந்துகிட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சம்பளமும் ஏஆர் முருகதாஸோட திருட்டு கதை இஷ்யூவும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் லைக்கா நிறுவனமாவது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏஆர் முருகதாஸ்க்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் ஏற்கனவே முட்டிக்கிடுச்சுன்னே சொல்லலாம். கத்தி படம் ரிலீஸ் ஆன டயத்துல சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமான செலவுல படம் எடுத்தது காரணமா லைக்கா நிறுவனத்துக்கும் ஏஆர் முருகதாஸ்க்கும் அப்பவே சண்டை வந்துருச்சு. இதை தொடர்ந்து இந்த படத்தை லைக்கா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சாத்தியமில்லாத நிலைமையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இடையில பஞ்சாயத்து பண்ணி 2 பேருக்கும் சமாதானம் படுத்தி இருக்கிறாரு. சோ லைக்கா நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு உறுதியாகி இருக்கு. இன்னும் ஒரு காலங்கள்ல உறுதியான தகவல் எல்லாம் வெளியில வரும், அப்பயும் நாங்க அப்டேட் பண்றோம். சோ சௌந்தர்யா ரஜினிகாந்தோட 2வது திருமணம் அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் ரஜினிகாந்தோட ப்ராஜெக்ட் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.